14th குரூப் 14 சொல்லலாம் இல்லையா, கார்பன் ஃபேமிலின்னு சொல்லலாம். கார்பன் ஃபேமிலின்னு சொல்லலாம். எப்படி கண்டுபிடிக்கட்டும்? NS2 NP2ல முடியும். NS2 NP2ல முடியும். அவுட்டர் மோஸ்ட்ல மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் அது எக்ஸ்ட்ரா நீடடா இருக்கும். இருக்கிற 4 எலக்ட்ரான் தரத்துக்கு வாய்ப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 4 எலக்ட்ரான் தான் கேட்பான். கார்பனுக்கு பொறுத்தும் அதோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட 8 ஆட் பண்ணீங்கன்னா 14, அதோட 18 ஆட் பண்ணா 32, அதோட வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆட் பண்ணா 50, அதோட 32 ஆட் பண்ணா 82. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் நம்பர். போன பிளாக்ல சொன்னாலும் அதே தான் சார். அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 2s2 2p2, இதுல 3s2 3p2, இது 4s2 4p2, இது 5s2 5p2. இதுல யார் யார் மெட்டல், யார் யார் நான் மெட்டல்? நார்மலா கார்பன் அண்ட் சிலிக்கான் ரெண்டுமே நான் மெட்டல் தான். சிலிக்கான் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். கார்பன் சொல்லவே வேணாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒன்று தனியாவே இருக்கு. சிலிக்கான் ரொம்ப முக்கியம், இந்த எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயாரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல. ஜெர்மானியம் இஸ் மெட்டலாய்டு. என்ன சார் மெட்டலாய்டு? மெட்டல் ப்ராப்பர்ட்டி பிளஸ் வந்து நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் மெட்டலாய்ட்ஸ், உலோகப்போலி. டின்னும் லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிடிஎஃப்ல பார்த்துலாம் கவனிங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக எழுதி வச்சிட்டேன், இங்க என்ன சொல்லித்தரேன் கவனிங்க. ஜென்ரல் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? கார்பன் ஜென்ரலா 4 எலக்ட்ரானை கொடுக்கவும் தயார், வாங்கவும் தயார். ஆனா மேக்சிமம் ஷேர் பண்ணிக்குவான். மேக்சிமம் தரவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். இவன் ஷேரிங்ல இருப்பான். கோவலன்ட் பாண்டை கிரியேட் பண்றது என்னோட பிரைமரி டார்கெட்டா இருக்கும். இவனோட கார்பனுக்கு நான் ஒரு வேர்டு சொல்லி கொடுத்தேன். கார்பன் வந்து பாத்தீங்கன்னா அவனை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனோட பாண்டை கிரியேட் பண்ணுவான், இன்னொரு பாண்டை கிரியேட் பண்ணுவான். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? கார்பன் 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 சொல்லிட்டு அந்த பாண்டை கிரியேட் பண்ணுவான். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியில எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கறது வாங்குறது பிரச்சனை, ஷேரிங் பெஸ்டா இருக்கும் சார். சிலிக்கான் ஜெர்மானியம் தன்னோட 4 எலக்ட்ரானையும் இவங்களும் ஷேர் பண்ணி தான் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாமே ஷேரிங் தான், அதனால +4 நான் கொடுத்துக்கிட்டேன். டின் அண்ட் லெட் 2 எலக்ட்ரான் தான். ஏன்னு உங்களுக்கே தெரியும், இன்னர் பேர் எஃபெக்ட் ஞாபகம் இருக்கா? 2s2 2p2, இதுல இது ரெண்டும் பேரா இருக்கு. அப்ப இன்னர் பேர் எஃபெக்ட் கிரியேட் ஆகி இவங்க 2 பேரும் வெளியே வரமாட்டாங்க. அப்ப இவங்க 2 பேரும் மட்டும் தான் கொடுக்க தயாரா இருப்பாங்க. யாரு? டின்னுக்கும் லெட்டுக்கும். நான் சொன்னேன் டவுன் த குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ். மேல +4னா கீழே +2. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு இது கொடுத்துருக்கேன், நீங்க சொல்லுங்க. BbCl2 கொஸ்டின் இது. BbCl4 2 பேர்ல யாரு ஸ்டேபிள்? யார் ஸ்டேபிள், யார் அன்ஸ்டேபிள்? ரைட். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 21, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 27. 2 சண்டே இருக்கு. 21 ஒரு சாட்டர்டே, 28 ஒரு சாட்டர்டே, அடுத்து 5ங்கிறது நமக்கு எக்ஸாம்பிள். இன்னும் 2 சாட்டர்டே, 2 சண்டே, சாட்டர்டேங்கிறது 2 சண்டே தான் இருக்கு. ஒன்று 21, இன்னும் 28, அடுத்து 5 தான் அது எக்ஸாம் டே. ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க ஃபாஸ்டா இருக்கும். BbCl2 கேட்கலாம் சார், இப்பதானே நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அதுக்குள்ள நான் மெமரி பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுமானா? எஸ். கிராஸ் கோர்ஸா இருந்தாலும் சரி, 1 இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான். அப்பயே நீங்க மெமரி பண்ணணும், அப்பதான் மெமரி பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சரி, எப்படி சார் சொல்றீங்கன்னா, குளோரினுக்கு -1, 2 குளோரின்னா 2 -1, அப்ப இதுக்கு +2. இது ஒரு குளோரின்னா -1, மொத்தம் 4 குளோரின்னா 4 -1, அதனால இது +4. லெட் வந்து +2ல தான் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இதுதான் ஸ்டெபிலிட்டி. யார் கம்பேர் பண்றப்போ? BbCl4. ஏன்னா +4ங்கிறது அதனால தாங்க முடியாது. இப்படிதான் படிக்கணும். இது டாபிக். இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் இப்படி இருக்கும். சரி சார், இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஏரோட ரியாக்டிவிட்டி கவனிங்க. காற்றோட எப்படி வினைபுரியுறாங்க, ஏரோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏரோட எப்படி ரியாக்ட் பண்றாங்க? கண்ணா, இவங்களால மோனாக்சைடு ஃபார்மை கிரியேட் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? மோனாக்சைடுனா என்ன? ஒரே ஒரு ஆக்சிஜனோட பாண்டை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு எப்படி சார் கிரியேட் பண்ணும்? இட்ஸ் a triple bond in between கிரியேட் ஆகி
இவனுக்கு ஒன்று கம்மியா இருக்கு பிளஸ், இவனுக்கு ஒன்று அதிகமா இருக்கு மைனஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இப்படி போட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜ் வந்து டீலோக்கலைஸ் ஆகும். என்ன சார் டீலோக்கலைஸ்? இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் பிளஸ், அது டீலோக்கலைஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிளஸ் வரது பெட்டராக இருக்கும். ஏன்னா மொத்தம் 3 பாண்ட் இருக்கு, ஒரு பாண்டை குறைக்கணுங்கிறது அர்த்தம். இதுக்கு வந்து 3 பாண்ட் இருக்கு, இன்னும் ஒரு பாண்டு வேணும், அதனால இந்த பக்கம் மைனஸ். அதனால ஒரு பக்கம் பிளஸ், இன்னொரு பக்கம் மைனஸ். ஞாபகம் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு, அப்போ நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். இது எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு, இது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு, நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். இவன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கான், எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒன்று CO, அடுத்தது சிலிக்கானோட சேர்ந்த SiO, சிலிக்கான் மோனாக்சைடு, GeO, SO, PbO. சார் 2 பேரோட ஜாயின் பண்ணுவாங்க. CO2, SiO2, GeO2, SnO2, PbO2. கேள்வி என்ன கேட்பான், இதுல யார் யார் எப்படி எப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கான் ஆக்சைடு அண்ட் ஜெர்மானியம் ஆக்சைடு. இதுல ஃபர்ஸ்ட் 2 பேர், மொதல் 2 பேரும் நியூட்ரலா இருப்பாங்க, ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை. அடுத்து வந்து GeOவும் அதே மாதிரி SnOவும் ஆசிட், அசிடிக் இன் நேச்சர், அமிலம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SnOவும் PbOவும் ஆம்பட்டோரிக், ஆசிடோடு ரியாக்ட் ஆவாங்க, பேஸோடையும் ரியாக்ட் ஆவாங்க. அடுத்து இந்த பக்கம் CO2 கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு, ஜெர்மானியம் டை ஆக்சைடு எல்லாமே வீக்கான ஆசிட், எல்லாமே வீக்கான ஆசிட். ஏன்னா அதுவே ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் தான், வீக்கான ஆசிடா இருக்கும். அடுத்தது SnO2, PbO2. இதுல SnO2 ஆம்பட்டோரிக், ஈரியல்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. PbO2 இந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். ஏன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனால 2 -2, அப்போ -4, இது +4. அதனால இது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் PbO2. ஏன்னா லெட்டுக்கு வந்து +2 தான் ஸ்டேபிள் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். அடுத்து சார் வாட்டரோட எப்படி சார் ரியாக்ட் பண்ணுவாங்க? சிம்பிள், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் டைரக்டா வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது, ஸோ நோ ரியாக்ஷன். அதுவே டின்னும் லெட்டும் ரியாக்ட் பண்ணும். இந்த லெட்டு இதெல்லாம் டின்னு இதெல்லாம் வந்து இந்த EM பூசல் சொல்லுவாங்கல்ல, அதில் பயன்படுத்துவாங்க. லெட்டெல்லாம் EM தமிழ்ல. சார் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது சார், இந்த இடத்துல H2O, இந்த இடத்துல H2O ரியாக்ட் பண்ண என்ன சார் SnO2 ஃபார்ம் ஆகும். இங்க ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டின் இந்த ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணி இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போயிடும். ஆனா பாய்லிங் வாட்டரா இருக்கணும் கண்டிஷன். சார் லெட்டு யோசிச்சு பாருங்க, லெட்டு ஒருவேளை அப்படி உருவாச்சுன்னா PbO2 தான் ஃபார்ம் பண்ணும். இதுதான் அன்ஸ்டேபிள் ஆச்சு, இதுதான் அன்ஸ்டேபிள் ஆச்சு, அதனால இது உருவாகாது. ஸோ வாட்டரோட இது ரியாக்ஷன் கொடுக்காது. அப்போ ரியாக்ஷன் கொடுக்குறது ஒருத்தம் தான். அப்போ இது ஒரு எக்ஸப்ஷனல் ப்ராப்பர்ட்டி. நமக்கு நீட்ல இந்த கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எழுதணும்னு சொல்றது. குட். அடுத்தது ஹாலஜனோட எப்படி சார் ரியாக்ட் பண்றான்? ஃபார்முலா இவனை ஈன்னு சொல்லிடுறேன். கார்பனோ, சிலிக்கானோ, ஜெர்மானோ, யாரெல்லாம் ஈ. X2 லிமிட்டடா இருக்கிறப்போ ஒரு கண்டிஷன், அன்லிமிட்டடா இருக்கிறப்போ ஒரு கண்டிஷன். ஏன் சார் நான் சொல்றேன், லிமிட்டடா இருக்கிறப்போ அதாவது ஹாலஜன் ரொம்ப கம்மியா கிடைக்குது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், ஹாலஜன் ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்குது. அது லெட்டுக்கு மட்டும் தான் நல்லது. ஏன்னா லெட் வந்து BbCl2 கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப லிமிட்டடா கிடைச்சிச்சுன்னா BB ரியாக்ட் பண்ணி இந்த இடத்துல லெட் டைக்ளோரைடு கிரியேட் பண்ணும். இல்லையா எக்ஸஸா கிடைச்சுன்னா மற்றவங்களுக்கு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கு நிறைய Cl2 கிடைச்சிச்சுன்னா CCl4ங்கிற ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணும். இதை நான் மெக்கானிசம் நடத்துவேன், ரியாக்ஷன் மெக்கானிசத்துல இவனை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ எக்ஸஸா கிடைச்சா கார்பன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது, கம்மியா கிடைச்சிச்சுன்னா இவங்களுக்கு நல்லது. சார் நான் எப்படி அதை சொல்லட்டும் கணக்கவனிங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் CCl4 தான் இருக்கிறது ஸ்டெபிலிட்டியா இருக்கும் SiCl4 கம்பேர் பண்றப்போ. இதே மாதிரி தான் மற்றவங்க. அதுவே ஆப்போசிட்ல லிமிட்டடா கிடைக்கிறப்போ BbCl2 தான் எனக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னு உங்களுக்கு ரீசன் தெரியும், இது +2 ஆக்சிஜன் ஷேட்ல இருக்கும். இது நீட்ல கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, CCl4 இல்ல BbCl2. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த ஆர்டரோட லைனப்பை கரெக்டா எழுதணும். எழுதுறீங்களா? PDFல பாருங்க, படிங்க. அடுத்தது கணக்கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேட்டு.
ஹைட்ரேஷன். என்ன சார் ஹைட்ரேஷன்? இங்க பாருங்க, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு. என்ன சார் சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு? நேச்சுரல்ல சிலிக்கான் தனியா இருக்காது. புரியுமா சொன்னா? மண்ணு, சாயில், சாயில்ல ரிச் ப்ராப்பர்ட்டி சிலிக்கான் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுத்தாங்க, பிரிச்சு எடுத்து எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்படி எலக்ட்ரானிக் யூஸ் பண்றப்போ அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஹியூஜ் பம்ப் ஆச்சு. அந்த இடத்துக்கு பேர் சிலிக்கான் வேலி. கூகுளில் போட்டு பாருங்க. இன்னைக்கு மொபைலோட குவால்காம் ஆகட்டும், மைக்ரோசாஃப்டோட மேஜர் ப்ராடக்ட் ஆகட்டும், எல்லாமே இன்னைக்கு சிலிக்கான் வேலியில தான் வந்துட்டு இருக்கு. என்ன ரீசன்? நம்ம செமிகண்டக்டர் நடத்துறத சொல்றேன். சிலிக்கான் அப்படிங்கிறது இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டூல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் அது நேச்சுரல் சிலிக்கானா கிடைக்காது. இந்த மாதிரி சிலிக்கான் டெட்ராக்ளோரைடா கிடைக்கலாம், சிலிக்கேட்டா கிடைக்கலாம், வாட் எவர். இந்த இடத்துல SiCl4 ஸ்டேபிளான ஸ்டேபிள் தான். வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. வாட்டர்ல H+ OH- இருக்கும். இதுல Cl- இதுல கூடிய பிளஸோட அட்டாக் ஆகும், இதுல கூடிய பிளஸ் இதுல கூடிய OH அட்டாக் ஆகும். ஆனா இது 4 பேர் கூட ஷேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ OH மொத்தம் 4 பேர் தேவைப்படும். அப்போ SiOH4 சிலிசிக் ஆசிட். சிலிசிக் ஆசிட் நீட்ல அப்படியே கேட்பான். கூட என்ன ப்ராடக்ட் வெளியே வருது அதையும் நம்ம பார்த்துக்கணும். கூட என்ன வந்து என்ன ப்ராடக்ட் வெளியே வருதுங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு பி பிளாக்ல இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் சொன்னா அந்த லிஸ்ட்ல எவனும் வந்துருவான். இது மட்டும் பண்ணிக்கிறேன் கனகாவணி. இது எப்படி சார் கிரியேட் ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு Cl போயிட்டு ஒரு OH வரும், அடுத்து ஒரு Cl போயிட்டு இன்னொரு OH, அடுத்து ஒரு Cl போயிட்டு இன்னொரு OH, அடுத்து ஒரு Cl போயிட்டு இன்னொரு OH வந்துட்டு ஃபைனலா சிலிக்கானை சுத்தி 4 பக்கமும் 4 OH சிலிசிக் ஆசிட் நமக்கு கிரியேட் ஆகும். ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணா, எப்படி போரான் வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி காட்டுது? அனாமலஸ் ப்ராப்பர்ட்டினா முரண்பாடு. மத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இவன் ஒரு மாதிரி இருப்பான். இந்த குரூப்ல யார் இருக்காங்க? குரூப் 14ல கார்பன் கேன் சன் கோ டு லெஃப்ட். கார்பன் சிலிக்கான் ஜெர்மானியம் டின் அண்ட் லெட். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏன் சார் கார்பன் அனாமலஸா இருக்கிறான், முரண்பாடா இருக்கிறான்னா, நான் சொன்ன மாதிரி போரானுக்கு என்னமோ அதே தான். டி ஆர்பிட்டால் இவங்கிட்ட கிடையாது. வெறும் 1s2 2s2 2p2. 2ல ஏது டி ஆர்பிட்டால்? வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் கூட கிடையாது. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் கார்பனை வந்து பாத்தீங்கன்னா அனாமலஸா மாத்துது. ஓ நீ தனி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு காட்டு, கொஞ்சம் ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டுது. அதோட ஒரு அட்வான்டேஜ் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரொம்ப சின்ன சைஸா இருக்கு, ஸ்மால் குட்டியா இருக்கு. அடுத்தது ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அதிக எலக்ட்ரான் கவர்திறன் இருக்கு. ஏன் சார் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? நான் சொல்லிட்டேன், நீங்க எலக்ட்ரோநெகட்டிவ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் தான், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், அதுக்கப்புறம் கார்பன் தான். ஸோ இந்த ஆர்டர் வைஸ்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மைங்கிறது எப்பயுமே கொஞ்சம் கார்பனுக்கு என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். வெரி ஹை அயனைசேஷன் என்தால்பி. இது யாருக்கு எழுதுறீங்க? இதெல்லாம் யாரோட ப்ராப்பர்ட்டி, யாரோட பண்பு? ஏன் அதை எழுதல? ஹெட்டிங் எழுதுறீங்களா? நான் போட்ட மாதிரி ரவுண்ட் போட்டா போதுமா? ஏமா நான் கிளாஸ் எடுக்கிறேன், சி போட்டு ரவுண்ட் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்கா? கார்பன் பண்புகள் நீங்க எழுதணுமா? நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், 2 வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க எழுதியும் போடணும், சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் சொல்லணும் அதுவும் சொல்லணும். நீங்க கவனிக்கிறது தானே. கவனிக்கிறதுல ஹெட்டிங் எழுதாம நான் சி போட்டா நீங்களும் சீன் போடுவீங்களா? கையை உடச்சு விடணும், சோம்பேறித்தனம். வெரி ஹை அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்ன சார்? ஆனால் இவங்கிட்ட இருந்து எலக்ட்ரானை புடுங்கிறது கஷ்டம். நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சார் அப்படின்னா, இவன் எலக்ட்ரானை தர மாட்டான், ரெசிஸ்ட் பண்ணுவான், ஃபைட் பண்ணுவான். பாயிண்ட் புரிஞ்சா? ஒரு நிமிஷம். அப்போ இவனுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? வெரி ஹை அயனைசேஷன் என்தால்பி அப்படிங்கிற பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். அடுத்து லிசன்மா, டக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து நம்ம கொஸ்டின் போயிடலாம். லிசன்மா, வேற சார் கார்பனை பத்தி நான் தனியா சொல்லணும்னா, தமிழ்ல இவனுக்கு பேரு கரி. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்டை எரிச்சிட்டோம்னா அதுல இருந்து அந்த அந்த கோல் கிடைக்குது இல்லை, அந்த பிளாக் கலர் பாடிஸ், அதெல்லாம் கார்பன் தான். கார்பன் இஸ் அ பிளாக் பாடி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதை தமிழ்ல கரின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹார்டஸ்ட் எலமெண்டா இருக்கும். இந்த நிலக்கரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நினைக்கிற மாதிரி கிடையாது.
அதனால மெல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதோட மெல்டிங் பாயிண்ட் அதிகம், பாயிலிங் பாயிண்ட் அதிகம். இதோட கோவாலன்சி +4, கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி சங்கிலி தொடராக்கங்கள் பண்ணுறது சூப்பரா காட்டுது. அதான் கார்பன் 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 கார்பன். கவனிங்க, இந்த ஆர்டர் தேவை. கேட்டனேஷனுக்கு ஒரு ஆர்டர் போட்டா கார்பன் கிங்கு, சிலிக்கான் ஓரளவுக்கு ஓகே, ஜெர்மானியமும் டின்னும் ஓரளவு கம்மி தான், ஈக்குவலா காட்டுவாங்க. அதை விட ரொம்ப 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 கம்மி கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி லெட் காட்ட மாட்டான். ஏன் சார் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி லெட் காட்ட மாட்டான்? பிகாஸ் இவனால +2 +2 மட்டும்தான் தாங்க முடியும், +4 வரைக்கும்லாம் போக மாட்டான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு +2ல ரொம்ப பிபி வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். +2ல எனக்கு ரொம்ப பிபியா இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லெட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2 இருக்குது பெட்டர், +4 அன்ஸ்டேபிள். சரிங்க சார். அடுத்தது இதோட அல்லோட்ரோப்ஸ்மா, கார்பனோட அல்லோட்ரோப்ஸ், புற வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, உருவ மாற்றம் எப்படி சொன்னாலும் சரி. அது என்ன சார் புற வேற்றுமை? அல்லோட்ரோபி அப்படின்னா கார்பன் தான், பட் வேற வேற காம்பினேஷன்ல வேற ஒரு நேம் வாங்கியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபைட். அந்த பென்சில் கொடுங்க, பென்சில் எங்க எடுங்க, இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு தான் பென்சில் யூஸ் ஆகும். கிராஃபைட் வெறும் கார்பன் 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 கார்பன், இதே தான் கிராஃபைட். பரவாயில்ல கொடுங்கம்மா. எங்க மூக்க காணோம்? அதுக்கு தானே கேட்டது. சரி கவனிங்கம்மா, சொக்காருங்க. இதுல இல்ல, இதை காட்டலாம்னு நினைச்சேன். சரி உடைச்சிடலாமா? உடைச்ச கொஞ்சம் தெரியும்ல, உடைச்சிட்டா வேணாம். சரி, இந்த சைட்ல சீவ மாட்டீங்களா? நான் சின்ன வயசுல 2 சைடு சீவிக்குவேன். டைம் வேஸ்ட். இந்த பக்கம் சீவிட்டு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் சீவிட்டு 2 சைடு எழுதுறது. அப்புறம் ரப்பர் வச்ச பென்சில் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். ஆனால் அது சீக்கிரமா அந்த ரப்பர் தீர்ந்து போயிடும். தனியாக ஒரு ரப்பர் வாங்கதே பெட்டரா இருக்கும். அப்புறம் இது வாங்குவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தீர்ந்தா நீங்க தூக்கி போட்டுருவீங்க. நான்லாம் இன்னும் இறக்குவேன். இந்த சைடு இருந்து வருமா, அப்போ மேக்சிமம் இந்த லேயர் இந்த லேயர் இங்க இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த இடம். அந்த இதெல்லாம் பிச்சுட்டு, ஸோ இந்த இடத்துக்கு இந்த நட்ராஜ் எனக்கு எப்பயுமே ஃபேவரட். நான் எப்பயுமே எக்ஸாம்பிள் சொன்ன நட்ராஜ் ஸ்கேல், நட்ராஜ் பென்சில், அப்சரா இட்ஸ் நாஸ்டாலஜிக்கல் மெமரி. ஏன்னா அதெல்லாம் என்ன சொல்றது, நிறைய வாங்கி வாங்கி அதோட ஃப்ரெண்டாவே ஒரு டைம்ல டிராவல் பண்ணியிருக்கோம். கவனிங்க, 2 சைடும் சீவிட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்துவோம். குட்டி இருக்கும் பாத்தீங்களா, அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வரும், யார் நாங்க யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் நடராஜோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரி, இதுல நடுவில் அந்த பிளாக் கலர் பாடி பாக்குறீங்கல்ல, இதுதான் கிராஃபைட். ஓகேங்களா? இதுதான் கிராஃபைட், தமிழ் அதுதான் கிராஃபைட். சார் இதோட அட்வான்டேஜ் என்ன சார்? ஆனால் இது ரொம்ப லைட் வெயிட், பென்சிலை பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப லைட் வெயிட். அந்த மரத்தோட இது எடுத்துட்டோம்னா அந்த நடுவில் கூடிய ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். அப்போ லைட் வெயிட்டா இருக்கிறப்ப என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நடுவில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்தனான மெட்டீரியலை வெயிட் கம்மியா ப்ரிப்பேர் பண்ண கிராஃபைட் யூஸ் ஆகுது. இதை ரீசெண்ட் டைம்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இன்னும் நிறைய ரிசர்ச் வருது. ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸா டெவலப் ஆக போகுதுன்னா அது கிராஃபைட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதோட ஐடென்டிஃபிகேஷன் அப்படி அதோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து டைமண்ட், நான் சொல்லவே வேணாம். ஒரு ஆர்கானிசம், பிளான்ட்டோ அனிமலோ இறந்து மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பல தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள ப்ரெஷரையும் ஹீட்டையும் அதை தாங்கினதுக்கு அப்புறம் அது வைரமா மாறும். அதான் சொல்லுவாங்க, நிறைய ப்ரெஷர் நிறைய ஹீட்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் வைரமா ஆகுது. ஸோ அப்படி உனக்கு ஒரு வேல்யூ வரணும்னா நீ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் ட்ரூ. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ தானாவே கூடும். விட்டுருங்க, அது இன்னொரு கதை, அது பேசினா மோட்டிவேஷன் கிளாஸா போயிடும். அப்ப டைமண்ட் ஒரு அல்லோட்ரோப் அண்ட் அனதர் ஃபார்ம் இஸ் கிராஃபைட். சார் இவ்வளவுதான் இருக்கா? C16 பல்க் மினிஸ்டர் ஃபுல்லரின், C16 சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ரைட், இதெல்லாம் பார்த்துட்டு நீ இன்சைட்ல இந்த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருண்ணா. ரைட், எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சா? ஓகேம்மா. அண்ட் தென் நீங்க அயனைசேஷன் என்தால்பி அதை மட்டும் இந்த இடத்துல காட்டுறேன். அந்த ஆர்டர் மட்டும் இந்த இடத்துல இங்க எதை போட்டேன்னா ஆல்ரெடி
இல்லை நேற்று நடத்தினதா? பேர் எஃபெக்டிவ் இங்க இருக்கு கணக்காவணி இருக்கு. ஆர்டர் எழுதி போட்டாச்சு. ஸோ சொன்னா போதும் உங்களுக்கு. அட்டாமிக் ரேடியஸ் எப்படி சார்? டவுன் தி குரூப் போக போக சைஸ் பெருசாகும். எஸ், அது கரெக்ட். ஆனா லெட்டு தானே கடைசியா வரணும். ஆனா இங்க அப்படி வராது. டின்னோட சைஸ் பெருசாகுது. டின்னோட சைஸ் பெருசாகும். எப்படி சார் ஞாபகம் வச்சுனா, பெரிய சைஸ்ல கூடிய டின் பாட்டில் வாங்கினா ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிய சைஸ் இருக்கக்கூடிய டின் பாட்டில் வாங்கினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டின் கடைசியா வரும். ஓகேவா? ஏன் சார்? எதுக்கு சார் சொல்றேன். காரணம் இது ஃபர்ஸ்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த் லைன்ல இது வரும், இது சிக்ஸ்த்ல வரும். சிக்ஸ்த் வரப்போ பக்கத்துல 4f எலக்ட்ரான்ஸ் வரும். F பிளாக் என்டர் ஆகுது. நான் ஆடி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இந்த சீல்டிங் எஃபெக்ட் ஒன்று சொல்லியிருப்பேன். அப்ப இந்த F எலக்ட்ரான்ஸ், ஏன்னா முன்னாடி F எலக்ட்ரான் கிடையாது, இவனுக்கு நிறைய F எலக்ட்ரான்களை பிடிச்சி அப்படியே அமுத்தி 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 கேமரா பாருங்க, அப்படியே பிடிச்சி 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 இப்படி சின்னதா வைக்கணும். அதனால லெட்டோட சைஸ் குட்டி ஆயிடுது. அதுக்கு பேர் தான் லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன். இந்த F எலக்ட்ரானால ஒருத்த கண்ட்ராக்ட் ஆனா லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன். அப்ப இந்த லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் ரீசன் கேட்போம். டின் வந்து லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன், சாரி லெட்ல லாந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் கிரியேட்டர்னால அவன் சைஸ் கொஞ்சம் குட்டி ஆயிடுது டின்னை கம்பேர் பண்றப்போ. அப்ப கரெக்ட் ஆர்டர் இதுதான். இதுக்கு ரியல் பேர் டின்னுக்கு வந்து ஸ்டானம், பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளம்மம். ஸோ அதுதான் ரியல் நேம். அதனால தான் அதை SNPPங்கிறாங்க. பிடிஎஃப்ல பார்த்தீங்க, கவனிச்சிங்க. ஏன் சார் டின்னுக்கு அது இல்லையா சார்னா, போர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட் ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு இருக்கு. அதனால தான் சைஸ் சின்னதாயிடுது. ஓகே, பிசி அடுத்து போலாமா? ஓகே, இது அவுட்டர் மோஸ்ட் ஆல்டர்னேட் கான்ஃபிகரேஷன் நடத்தியாச்சு. ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே ரைட். ஆக்சிடேஷன் அது பிரச்சனை இல்லை, இது நடத்திட்டேன். ஓகே, கவர்டு இல்லை, கவர்டான மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஓகே ரைட், எல்லாம் கவர்டு தான், கவர்டு தான் ரைட். இது மட்டும் தான் எக்ஸெப்ஷன். இந்த இடத்துல பார்த்துலாம் கனகாவணி. இந்த இடம் இங்க பாருங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் கனகாவணி. இந்த இடத்துல யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்? ஆஸ் யூஷுவல் கார்பனுக்கு 2.5 லெவல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். அடுத்த ஸ்டேஜ்ல பாருங்க, லெட்டு உள்ள குதிச்சிடறான். அங்க இருந்து இங்க வந்துட்டான். ஸோ லெட்டு இந்த இதுல முன்னாடி பார்த்தோம்ல, போன இதுல கூட பார்த்தோம்ல, போரானுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஜம்பிங் பொசிஷன் இருக்கும். கார்பன், லெட்டு, அதுக்கப்புறம் சிலிக்கான், ஜெர்மானியம், இவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரே லெவல்ல தான் எலக்ட்ரானிட்டிவிட்டி இருக்கும், 1.8. வேல்யூ மெமரி பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஆர்டர் நெபிஸ்டா போதும். கார்பனுக்கு 2.5, இவனுக்கு 1.9, இவனுக்கு 1.8. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் திறன். சார் மெல்டிங் பாயிண்ட் கார்பனுக்கு தான் அதிகம், அதுக்கப்புறம் சிலிக்கான். அதான் சொன்னேன், கார்பனுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம், அப்புறம் சிலிக்கான், அதுக்கப்புறம் ஜெர்மானியம். அப்புறம் பாருங்க இந்த இடத்துல லெட்டு உள்ள வந்துடுறான். ஏன் சார்? ஏன்னா டின் சைஸ் தான் பெருசாச்சு, லார்ஜர் சைஸ். அப்ப அவனை மெல்ட் பண்றது ரொம்ப லேட் ஆகும். சரி, என்ன சொன்ன? கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டென்சிட்டி இல்ல லார்ஜர் சைஸ் மீன் டென்சிட்டி கம்மி. ஓகே ஓகே ஓகே, டென்சிட்டி கம்மி. ஸோ டென்சிட்டி கம்மினா ஈஸியாக மெல்ட் பண்ணிட முடியும். ஓகே 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 ரைட். அப்போ இவனோட சைஸ் லார்ஜர், அப்போ டென்சிட்டி ரொம்ப லோவா இருக்கும். டென்சிட்டி லோவா இருக்கனால இவனோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோ. ரைட், நோட் பண்ணிக்கலாம். 1/. ரைட், அப்போ இருக்கிறது இவனுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் கம்மி, லெட் வந்து இதில் ஜம்ப் ஆகிறான். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஆனால் எக்ஸப்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு. மெல்டிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்க, பாயிலிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அப்போ டென்சிட்டி ஆர்டர் ஃபர்ஸ்ட், டென்சிட்டி ஆர்டர் நோட் பண்ணிக்கங்க. கார்பன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிலிக்கான் வந்துருவான். சிலிக்கானுக்கு அப்புறம் அதிக டென்ஸா இருக்கக்கூடிய
இல்ல கார் டவுன் த குரூப் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமே, டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகணும். இவனுக்கு தான் இருக்குது லார்ஜர் சைஸ் டவுன் த குரூப். ஏன் இந்த எக்ஸப்ஷன் வந்துச்சு? இந்த பாயிண்ட் வேணாம், இந்த பாயிண்ட் வேணாம். ஏன்னா டவுன் த குரூப் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், கம்மின்னு சொல்ல முடியாது. இது மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ, ஓகேங்களா? இது மெல்டிங் பாயிண்ட் வேல்யூ. இதுக்கு ரீசன் இருக்காது, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தூக்கிடலாம். டென்சிட்டி ஆர்டர்ல நமக்கு டென்சிட்டியில் ஃபர்ஸ்ட் லெட் தான் வரும், ஏன்னா டவுன் த குரூப் அவனுக்கு அதிகம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் டின் வந்துடுவான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இவன் ஜெர்மானியம் வந்துடுவான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வர வேண்டிய ஆள் வந்து ஜெர்மானியத்துக்கு அப்புறம் கம்பேர் பண்ணுறப்போ கார்பன் வருவான். கார்பனுக்கு அப்புறம்தான் சிலிக்கான் வருவான். இது நோட் பண்ணிக்கமா, இது கார்பன். ஆமாம், டென்சிட்டியில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஃபஸ்ட்டு லெட்டு, அதுக்கப்புறம் டின்னு, அதுக்கப்புறம் ஜெர்மானியம். இது 5, இது 3, கார்பன் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் தான் சிலிக்கான் வருது. ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, மெமரி தான் பண்ணோம். எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஏன்னா இந்த டென்சிட்டி ஏன் சார் டிஃபர் ஆகுது? இந்த இடத்துல வரப்போ இந்த சேஞ்சுக்கு ரீசன் மேபி டி ஆர்பிட்டல் ஃபில்லிங்காக இருக்கலாம், வேக்கண்ட் டி ஆர்பிட்டலாக இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை, இதுக்கான ரீசன் கேட்க மாட்டான். ஸோ அதனால இது வந்து ஆர்டர் மட்டும் போதும். ரைட், வேற முடிச்சாச்சா? பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் ஒரே ஆர்டர் தான், டென்சிட்டி அதே தான், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி முடிஞ்சு. அயனைசேஷன் என்தால்பி கணக்காவணை ஆர்டர் மட்டும் படிச்சிட்டா போதும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற பவர், கார்பனுக்கு தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நமக்கு சிலிக்கான் 789, அதுக்கப்புறம் 761, 705, சடனாக பாருங்க 715. இதுலையுமே ஆர்டர் ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அப்போ எழுதிங்க, அயனைசேஷன் என்தால்பி கார்பனுக்கு அதிகம், அதுக்கப்புறம் சிலிக்கான், அதுக்கப்புறம் ஜெர்மானியத்துக்கு அப்புறம் டின் இல்லை லெட் வருது. லெட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இடத்துல சிலிக்கான் வருது. சரி, சிலிக்கானுங்கிற பாருங்க டின். அப்போ டின்னுக்கு தான் இங்க பாருங்க, டின்னுக்கு தான் இருக்கிறது லோவஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. என்ன ரீசன் தெரியும்? ஷீல்டிங் எஃபெக்ட். அதோட சைஸ் ரிலேட்டான ஷீல்டிங் எஃபெக்ட். ரேடியஸ்ல ஆல்ரெடி அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்த பாக்ஸ் தான் நமக்கு ஆர்டர்ல கேட்பா, வேற எதுவும் இல்லை. பட் ஆர்டர் பேஸ்ட் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்கு. மீதெல்லாம் ஒரு டைம் லைன் பை லைனா படிச்சு பாருங்க. இதெல்லாம் நடத்தியாச்சு. டன் 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 எல்லாம் ரைட்டிங். அடுத்தது வேற ஏதாவது ரியாக்ஷன் முடிக்கணுமா? ஆக்டிவிட்டி ஆர்டர் எல்லாம் முடிச்சாச்சு. கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, இது அனாமல்ஸ் ப்ராப்பர்ட்டியில் முடிச்சிட்டோமே. இந்த கேள்வி கேட்பாங்க, ப்ராப்ளம் 11.6 கவனிங்க, ஜூம் பண்ணிட்டா இந்த இடத்துல பாருங்க, சிலிக்கான் ஹெக்ஸாஃப்ளூரைடு is known whereas silicon hexachloride is not. Give the possible reason. இதுல ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா நம்ம क्वेश्चन வரும், அவ்வளவுதான். ஆனா சிலிக்கான் அப்படிங்கிறது ஓரளவு குட்டியான எலமெண்ட் தான். அந்த குட்டியான எலமெண்ட அது வந்து பாத்தீங்கன்னா குட்டியான இன்னொரு மாலிகுல் வச்சு கவர் பண்ணி பொழைச்சிக்கும், பிரச்சனை இல்லை. 4 பாண்ட் எக்ஸ்ட்ரா கூட அதுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கனால பிரச்சனை இல்லை. பட் சிலிக்கான் குட்டி, குளோரின் ரொம்ப பெருசு. அதனால இந்த குளோரின் 6 பேர் இருக்குது, அவனால தாங்க முடியாது. ஓகே தானே? அப்ப அதான் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. அதோட சின்ன சைஸ்னாலதான் சின்ன எலமெண்டான SiF6ஓட அது ஸ்டேபிளா இருக்கு. ஆனா பெரிய எலமெண்டான SiCl6ஓட அன்ஸ்டேபிளா இருக்கு. நோட் பண்ணீங்க. கிளியரா? ஸோ எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள், சிம்பிளான பாயிண்ட் தான். மேக்ஸிமம் இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அதோட சைஸ் பொறுத்து இருக்கும். கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லோட்ரோப்ஸ் தான் ஆரம்பிச்சிட்டோம்.
இதை முடிச்சா இந்த லெசன் முடிஞ்சு டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வாட் இஸ் அல்லோட்ரோப்ஸ்? கார்பன் மாதிரியே இருக்கும், ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிஃபர் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் அல்லோட்ரோப் நமக்கான கிராஃபைட்டு. கிராஃபைட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் கிராஃபைட் ஆகுது டூ வெல் நவுன். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிராஃபைட்டையும் அதுக்கப்புறம் டைமண்டையும். அதுக்கப்புறம் 1985 ரீசெண்டாக ஃபுல்லுரின் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பல்க் பனிஸ்டர் ஃபுல்லுரின். அதுக்கு தான் வந்து நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, பிரச்சனை இல்லை. கார்பனை பற்றி ரெசிஸ்ட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நோபல் பிரைஸ் வரும். இப்போ கூட கிராஃபைட்டை பற்றி ரெசிஸ்ட் பண்ணதுக்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் டைமண்டை பற்றி பார்க்கலாம். டைமண்ட்ல என்னென்ன கேள்வி வரும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது கிறிஸ்டல் வைரம் பார்த்தா ஜொலிக்கும். ஹைபிரிடைசேஷன் sp3, இது நீட்ல கேட்டது. நீட்ல கேட்பான், கேட்கறது இல்லை, கேட்பான் எழுதிச்சிங்க. இது ஒரு கார்பன் லென்த்து, கார்பன் பாண்டு 154 சென்டிமீட்டர். 3 டைமென்ஷன்ல இது பார்த்தா உங்களுக்கு புரியும், காட்டுறேன். இந்த டைமண்ட் பாருங்க, இந்த டைமண்டோட ஒரு 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 ஷேப்பு பாருங்க. ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு நடுவில் 154 பிக்கோமீட்டர். அதுவே இதோட ஷேப் பாருங்க, பார்க்க எப்படி இருக்கு? ட்ரைகோனல் பிளேனரா? ட்ரைகோனல் பிளேனர் எப்போ கிடைக்கும்? sp3, சாரி டெட்ராஹெட்ரல், பின்னாடி ஒருத்தருக்கலாம், சாரி பின்னாடி ஒருத்தருக்கோம். sp3 எப்போ கிடைக்கும்? டெட்ராஹெட்ரல் 1 2 3. ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்பா? ஸோ இது டெட்ராஹெட்ரல் ஷேப்ல sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். டைமண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 3 வேலையும் டைமண்ட் வாங்கி போட்டுட்டான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பா இதை மறந்துடுவீங்க, ஷார்ட்கட் நோட் பண்ணிங்க. 3 வேலையும் டைமண்ட் வாங்கி போட்டிருந்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கணக்காவடிங்க. இதுல கூடிய பாண்டு கோவாலன் பாண்டு ஞாபகம் வச்சுங்க. இதுல கூடிய பாண்டு கோவாலன் பாண்டு ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல், அதனால உங்களால ஈஸியா பிரேக் பண்ணவே முடியாது. ஞாபகம் வச்சுங்க, வைரத்தால தான் வெட்டுவான்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு டைமண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரியல் டைமண்டை கண்டுபிடிக்கணும்னா அதோட எட்ஜ் லைட்டா முழுங்கி இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தெரியும், கண்ணிலும் தெரியும், பட் ரொம்ப இது. அதாவது ரியல் டைமண்ட் எப்பயுமே ஷார்ப்பா இருக்காது, கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருக்கும் சைட்ல. அதுதான் ரியல் டைமண்டோட ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் உடையும், அது வேற விஷயம். ஆனா ஹார்டஸ்ட் சார் எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க? சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் டங்ஸ்டன் ப்ரிப்பேர் பண்றது, இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. டங்ஸ்டன் ரொம்ப ஹீட்டை தாங்கணும், அதனால டங்ஸ்டனோட இந்த டைமண்டை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுவாங்க. பயன் புரியுதா? நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்கம்மா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொன்னீங்க. உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுத்துங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னம்மா நான் உன்னை சொல்றேன், உங்களுக்கு காதுலயே விழ மாட்டேங்குது. நீங்க ஒண்ணு பண்றீங்க, உடம்பு சரியில்லை, போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, கொஞ்சம் நேரம் தூங்குங்க. அப்புறம் கிளாஸ்ல நீங்க அட்டென்டிவா இல்லி கவனிக்காம தான் உட்காந்துருக்கீங்க. தூக்கம் வருதுன்னா போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரணும். கம்மன் அப்பயே லீவ் விட்டுக்கணும், உங்களுக்கு வர சொன்னது என் தப்பு. கவனிங்க, டைமண்ட் ஹேவ் அ கோவலன்ட் பாண்ட், சகப்பிணைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். yet it has a melting point. எப்பயுமே அயானிக் பாண்ட் தான் மெல்டிங் பாயிண்ட் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl மெல்ட் பண்ண முடியாது. ஏன் சார் டைமண்ட்க்கு வந்து கோவலன்ட் பாண்ட் இருந்து மெல்டிங் பாயிண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நல்ல கூடிய கார்பன் பாண்ட் பக்காவா இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட், உடைக்கவே முடியாது. அதனால இதில் மெல்ட் பண்ணவும் முடியாது. ஜென்ரலா கோவலன்ட் பாண்டை ஈஸியா உடைக்க முடியும், ஆனா இதுக்கு நடுவில் கூடிய கோவலன்ட் பாண்டை உடைக்க முடியாது. அதான் அதோட அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இதுல கார்பன் ஹைட்ரஜன் யாரும் இல்லை, கார்பன் மட்டும் தான் உள்ள இருக்கான். அடுத்து கவனிங்க, கிராஃபைட் அடுத்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவும் கார்பனால கிரியேட் பண்ணதான். நடுவுல வீக்கான வாண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்கும், காட்டுறேன். 2 லேயருக்கு நடுவுல 340 பிக்கோமீட்டர் கேப் இருக்கும், காட்டுறேன். கார்பன் நடுவுல கொஞ்சம் பாண்ட் லென்த் கம்மி தான், 141 பிக்கோமீட்டர் தான். sp2 ஹைபிரிடைசேஷன் ஏன் தெரியுமா? நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? பென்சிலுக்கு 2 பக்கமும் நான் CV பயன்படுத்தணும்னு சொன்னேன்ல, அதுதான் ஷார்ட்கட்டு. அதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன் ரீசன் சொல்றேன். sp2 ஹைபிரிடைசேஷன் நான் பென்சில் 2 பக்கமும், பென்சில் கிராஃபைட்டுக்கு sp2 எல்லாமே சிக்மா பாண்ட். நான் 4th எலக்ட்ரான் ஃபார்ம்ஸ் பை எலக்ட்ரான், அது என்னன்னு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அந்த எலக்ட்ரான்ஸ் மொபைலா இருக்கு, நகரும். எலக்ட்ரான் நகரம்னால என்ன அட்வான்டேஜ்? லெட் மீ கெஸ். அது எலக்ட்ரான் நகர்ந்துச்சு என்ன பண்ணலாம்? கரண்ட்டை பாஸ் பண்ணும். எஸ், கிராஃபைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. டைமண்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியாது. டயக்ராம்
என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2 ஹைபிரிடைசேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரைகோனல் பிளேனர் sp2 ஹைபிரிடைசேஷன். இங்க பாருங்க, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இன்பிட்வீன்ல 340 பிகோமீட்டர் கேப். ஒரு பாண்டுக்கு இன்னொரு பாண்டுக்கு நடுவில் 141 பிகோமீட்டர் கேப். இன்பிட்வீன்ல பாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் தான். அதனால இந்த லேயரை பிரிச்சிட முடியும், அது வேற விஷயம். இப்போ ரீசெண்டாக அதை பிரிச்சாங்க. இனிஷியல் பிரிக்க முடியும்னு நினைச்சாங்க, நான் அதை பிரிச்சிட்டாங்க. என்ன யூசஸ் சார்? நீட்ல இதை கேட்டே இருப்பான். எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறது யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப சாஃப்டா ஸ்லிப்பரியா இருக்கிறதுனால நிறைய இடத்துல லூப்ரிகேட்டிங் ஏஜென்டா. லூப்ரிகேட்னா ரெண்டு மெட்டல் மோதிக்கிச்சுன்னு வைங்களேன், அங்க அடி ரொம்ப பெருசா விழும். அப்ப நடுவில் இந்த கிராஃபைட் மெட்டீரியல்ஸா உள்ள லூப்ரிகேட்டா யூஸ் பண்ணுவாங்க. லூப்ரிகேட்னா தமிழ்ல வளவளப்பாக பயன்படும் பொருளா எனக்கு சரியா தெரியல, அது மட்டும் கூகுள் போட்டு பார்த்துக்கங்க. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்க இடத்துல, ஏன்னா இப்போ ஹை டெம்பரேச்சர் இருக்க இடத்துல ஆயில் ஊத்துனா அது அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகாது. ஆனா இந்த மாதிரி கிராஃபைட் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது டெம்பரேச்சரை தாங்கும், லூப்ரிகேட்டாகவும் இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணாத இடத்துல இந்த இடத்த கிராஃபைட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலா ஃபுளூரின். சார் ஃபுளூரின்னா என்ன? இதுவும் நமக்கு கார்பன் மெட்டீரியல் தான். பின்னாடி டயக்ராம் வச்சுன்னு பார்த்தீங்க, இதுல நிறைய பாயிண்ட் இருக்கு. லிசன்மா, இந்த ஃபுளூரின் வந்து கிராஃபைட், இங்க பாருங்க, பல்க் மினிஸ்டர் சார் ஃபுளூரின்ஸ் ஆர் மேட் பை ஹீட்டிங் ஆஃப் கிராஃபைட் இன் எலக்ட்ரிக்கல் ஆர்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் இன்னட் கேஸ் அண்ட் லைக் ஹீலியம் அண்ட் ஒரு கண்டெய்னருக்குள்ள ஹீலியம் ஆர்கன் மாதிரி ரியாக்ட் ஆகாத கேஸை வச்சு கிராஃபைட்டை போட்டு பயங்கர எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா ஃபுளூரின் ரெடி ஆகுது. என்ன சார் ஃபுளூரின்? சி பவர் என்னங்கிற ஃபார்முலாவில் கிரியேட் ஆகும். அப்படின்னா கார்பன் எனக்கு கவுண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 60 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஷேப் கிடைக்கலாம், இல்லையா 70 கார்பன் இருக்கக்கூடிய ஷேப் கிடைக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபுளூரின் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சம்டைம் 350 ஆர் அபோவ் அப்படிங்க காம்பினேஷன்லயும் எனக்கு கார்பன் வந்து கிடைக்குது. இட்ஸ் ஓகே. இந்த ஃபுளூரின் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் தான், வேற எந்த ஒரு மிக்சரும் கிடையாது. நடுவில் இருக்குது டேக்லிங் பாண்ட். அது என்ன சார் டேக்லிங் பாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, வித்தவுட் ஹேவிங் டேக்லிங் பாண்ட். வித்தவுட் ஹேவிங் டேக்லிங் பாண்ட்னா, இப்போ கார்பன் கார்பனே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கனால பாண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே டைம் ஃப்ரீயா இருக்குமா? அப்படியும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல கார்பன் கார்பன் பாண்ட் தான், டேக்லிங் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ல வித் ஹேவிங் டேக்லிங் பாண்ட்னு போடுவோம். இந்த வித்தவுட், ஹென்ஸ், பிகாஸ், ஆஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். எந்த மாதிரி இடத்த பார்த்துக்கணும்னா, ஹின்ஸ்னு வர இடத்துல ஸ்டேட்மெண்ட் வரலாம், ஆஸ்ன்னு வர இடத்துல ஸ்டேட்மெண்ட் வரலாம், பிகாஸ் அப்படிங்கிற இடத்துல வரலாம், டியூ டு அப்படிங்கிற இடத்துல வரலாம், சின்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரலாம். அந்த மாதிரி வித்தவுட் அப்படின்ட்டு வரலாம், ஒன்லின்னு முடியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல வரலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கேள்வி வரக்கூடிய லைன்ஸ். சரி, ஆனா C16 பாக்குறீங்களா, அதை பார்க்க ஒரு சாசர் பால் மாதிரி இருக்கும். சாசர் பால் காட்டுறேன். அதோட பேர் பல்க் மினிஸ்டர் ஃபுளூரின். ஃபுளூரின்ல C16 பேர் பல்க் மினிஸ்டர் ஃபுளூரின். சரிங்க சார், என்ன சொல்றீங்க? என்னமா தமிழ்ல அதுதான் பல்க் மினிஸ்டர் ஃபுளூரின், தமிழ்ல அதே பேர் தான். முடிச்சிடலாம். முடிச்சு நான் பிரேக் வந்துடுறேன். இனிமேல் வரக்கூடாதான் ஸ்டேட்மெண்ட் நல்லா குழப்பிடுவான். இதை மட்டும் நான் பொறுமையா சொல்லி தரேன். கவனிங்க. கிட்டத்தட்ட லிசன், 26 மெம்பரேனும் 12 5 மெம்பரேன் ரிங்கும் பல்க் மினிஸ்டர் ஃபுளூரின் பார்க்கலாம். என்ன சார் சொல்றீங்க? நான் 5னா இங்க பாருங்க, 1 2 3 4 சாரி 1 2 3 4 5 5 கார்பன் இருக்க மாதிரி 12 ரிங்ஸ் இதுல பார்க்கலாம். 6 கார்பன் இருக்கிற மாதிரி மொத்தம் 20 பார்க்கலாம் C16ல. ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன், இதனால ஞாபகம் வச்சுக்கணும். பல்க் மினிஸ்டர் ஃபுளூரின் நமக்கு 2 தான், இதுல 2 டைப் இருக்கும், அதனால sp2ன்னு நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். சிக்மா பாண்ட் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. The remaining electrons each carbon delocalized காட்டுறேன். இதுதான் சாசர் பால். சாசர் பால் பாருங்க, இதுவும் இருக்கும். இது C16 டைப்பு, இது C17 டைப்பு.
இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 5 கார்பன் ஷேப் இருக்கும், 6 கார்பன் ரிங் ஷேப் இருக்கும். கிராஃபைட்ல ஏன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணா அதுல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லிசன்மா, இந்த இடத்துல இந்த சாசர் பால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல 5 ஷேப் இருக்கு, இந்த பக்கம் 6 ஷேப் இருக்கும். இந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 கார்பன் ஷேப்ல 12ம் 6 கார்பன் ஷேப்ல 20 இருக்கும். கார்பன் கார்பன் நடுவுல கிட்டத்தட்ட 143.5 பிகோமீட்டர் தான் இருக்கும். சில நேரத்துல 138.3 பிகோமீட்டர் இருக்கும். எந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் வருதோ அது 143, எந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்மேட் கிரியேட் பண்ணுதோ அந்த இடத்துல 138. டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுமானா எஸ், இந்த டயக்ராம் தரல, இந்த சாசர் பால்ல தெரியும், டபுள் பாண்ட் தெளிவா தெரியும். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் தெளிவாக தெரியும். ஸோ டபுள் பாண்டும் கிரியேட் பண்ணும், அதோட லென்த்து கொடுத்துருக்காங்க. டபுள் பாண்ட் லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், கிராஃபைட் வந்து ஹீட்டான இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் அது வந்து ஹீட்டான இடத்துல ஆயிலுக்கு பதிலாக லூப்ரிகண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன் அதை கொடுத்துருக்கான்? ஓ, ஃபுல்லிரினை கம்பேர் பண்ணுறப்போ ஆனால் கிராஃபைட்டுக்கு 1.90, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் என்ன கொடுத்துருக்கான் இவன்? சரி கணக்கவனிங்க, இந்த பாயிண்ட் தானா. கிராஃபைட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால அதோட என்தால்பி சேஞ்ச் 0ன்னு கொடுத்துருக்கான். என்தால்பி சேஞ்ச்னா அதுல அதோட ஹீட் உங்களால எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் அவரோட ஸ்டெபிலிட்டி. இதுவே டைமண்டுக்கும் ஃபுல்லூரினுக்கும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. டைமண்ட்க்கு 1.90 என்தால்பி வேல்யூவும், ஃபுல்லூரினுக்கு கிட்டத்தட்ட 38.1 இது அப்படின்னா ஃபுல்லூரின் தான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. டெம்பரேச்சர் கொடுக்குறப்ப அவனோட என்தால்பி அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடும். சரி, ரைட்டு. அடுத்தது இன்னும் நமக்கு சில அல்லோட்ரோப்ஸ் இருக்கு. பிளாக் ராக்கு, கோக்கு, சார்கோல், நிலக்கரி, இது எல்லாமே கார்பனோட ஒரு ஃபார்ம் தான், பட் இம்பியூர் ஃபார்ம்ஸ். கிராஃபைட், ஃபுல்லின் இதோட ஃபார்ம்ஸ் அது மிக்ஸ் ஆயிருக்கும், அது பிரச்சனை இல்லை. கார்பன் பிளாக் இஸ் obtained by ஹைட்ரோகார்பன் இஸ் லிமிடெட் சப்ளை ஆஃப் ஏர். இந்த கார்பன் பிளாக்னா ஒன்றும் கிடையாது, ஆக்சிஜன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணுறப்போ, ஆக்சிஜன் இல்லாமல் பர்ன் பண்ணுறப்போ அது வந்து பிளாக் கலராக மாறிடும். ஸோ அது ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்கா, அது ஒன்றும் இல்லை. லிமிடெட் சப்ளை, அதை நான் ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்க முடியாது, ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்க முடியாது, லிமிடெட் சப்ளை ஆஃப் ஏர். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? சார்கோலும் கோக்கும். ஓகே சார்கோலும் கோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன கொடுத்துருக்கான்? ஓகேம்மா, கார்பன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் சப்ளை ஆஃப் ஏர்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. சார்கோலும் கோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ப்ரிப்பேர் பண்றாங்க, பட் ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ ப்ரிப்பரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் கார்பன் படிச்சு பாருங்க, அது நம்ம நடத்துற மாதிரி ஆகிடும், அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா யூசேஜ் தானே, அதை நீங்கள் படிச்சு பாருங்க கார்பன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்த ரியாக்ஷன்ஸ், இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பட் சில இடத்துல மட்டும் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ரியாக்ஷன் டக்கு நடத்திடுறேன். கார்பனும் கம்மியான ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு. கார்பனும் லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர்ன்னு சொல்லுவாங்க. கம்மியான ஏர் கிடைச்சிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு, அதிகமான ஏர் கிடைச்சிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது கவனிங்க, வேற எப்படி சார் கார்பன் மோனாக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா HCOH. ஸோ ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். கார்பன் மோனாக்சைடு அவ்வளவு சீக்கிரம் கிரியேட் பண்ண முடியாது. காரணம், கார்பன் வந்து ஒரு ஆக்சிஜனை எடுத்துக்காது, ஒரு ஆக்சிஜன் எடுத்தாதான் அது கார்பன் மோனாக்சைடு. ஆனா ஜென்ரலா கார்பன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடா மாதிரிதான் ட்ரை பண்ணும். கார்பன் மோனாக்சைடு அன்ஸ்டேபிள் ஃபார்ம், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள் ஃபார்ம். அப்ப இதுல இருந்து இது மாற ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு யூசேஜ், இது அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க, எங்க நான் அப்புறம் சொல்றேன் எங்கன்னு சொல்லிட்டா கவனிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஆக்சைடு இருக்கு, இதுல இந்த ஆக்சைடு வேணாம், அது நமக்கு வேணாம் அப்படின்னா என்ன செய்ய பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடு பயன்படுத்திங்கன்னா இது இந்த ஆக்சிஜனை உருவிடும். அப்போ சிலிக்கான் மட்டும் உங்களால் பியூரா ப்ரிப்பேர் பண்ண முடியும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அப்போ இது என்ன சார் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த கார்பன் மோனாக்சைடை நமக்கு தெர்மல் கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது
ரொம்ப ரொம்ப முக்கியம், நீட்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். கார்பன் வாட்டரோட ரியாக்ட் பண்ணா கார்பன் மோனாக்சைடு H2 கிடைக்கும். இந்த காம்பினேஷன் பேர் வாட்டர் கேஸ். கார்பன் ஆக்சிஜன் பிளஸ் நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணா கார்பன் மோனாக்சைடு N2 கிடை, இது பேர் ப்ரொடியூசர் கேஸ். வாட்டர் கேஸுக்கு இன்னொரு பேர் சிந்தசிஸ் கேஸ். வாட்டரை சிந்தசிஸ் பண்ண ஞாபகம் வச்சுக்கலாம், வாட்டரை சிந்தசிஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கலாம். இது ப்ரொடியூசர் கேஸ். நைட் டைம் ப்ரொடியூசர்ட்ட போய் கதை சொன்ன ஞாபகம் வச்சுக்கலாம், நைட் டைம் ப்ரொடியூசர்ட்ட போய் கதை சொன்ன ஞாபகம் வச்சுக்கலாம். நைட்ரஜன் வந்த ப்ரொடியூசர் கேஸ், ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா சாரி அதான் ஹைட்ரஜன் தனியாக செப்பரேட் வந்துச்சுன்னா சிந்தசிஸ் கேஸ் ஆர் வாட்டர் கேஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த சில ப்ராப்பர்ட்டி கார்பன் மோனாக்சைடு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கான், படிச்சு பாருங்க. கார்பன் மோனாக்சைடு ஜென்ரலாக கலர்லெஸ், அதே டைம் வாட்டர்ல கரையாது, பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் தலையில கொட்டி கொட்டி மெமரி பண்ணணும். என்ன சார் ரெடியூசிங் ஏஜென்ட்? இந்த ஆக்சிஜனை புடுங்குது இல்ல, ஆக்சிஜனை புடுங்குறவனுக்கு பேர் ரெடியூசிங் ஏஜென்ட். இவன் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் நான் சொல்றேன், ஏன்னா இவன் ஆக்சிஜனை பிடிங்கிருவான். அதனால நிறைய இடத்துல இவன் இண்டஸ்ட்ரியா இவனை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மெட்டல் கார்போனைல். நான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நடத்தினேன். இங்க பாருங்க, இது ஐரான், இது கார்பன் மோனாக்சைடு. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையும் உருவிடுது. இங்க ஜிங்க் ஆக்சைடு, இந்த ஜிங்க் ஃபுல்லா உருவி ஜிங்க். ஸோ பியூர் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றப்ப எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கதை இருக்கு, இங்க நான் சொல்றேன். ஜென்ரலா சிகரெட் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, சிகரெட் பிடிக்கிறப்போ அந்த சிகரெட்ல வந்து கார்பன் மோனாக்சைடு ஒரு பை ப்ராடக்ட். அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறவங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு அந்த கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினோட மிக்ஸ் ஆயிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்பாக்சி ஹீமோகுளோபின். ஆனா ஜென்ரலா ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு தான் மிக்ஸ் ஆகணும், அது கார்பபினோ ஹீமோகுளோபின். பட் இந்த ஃபார்ம் வந்து உருவாயிடுச்சுன்னா இந்த ஃபார்ம் உருவாகாது. சார் இது எவ்வளவு சார் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா, இவன் உருவாகிறத கம்பேர் பண்றப்போ இவன் 300 டைம்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பான். அதனால இவன் பிரியவே மாட்டானா அப்புறம் ஹீமோகுளோபின் வேலை செய்யாது. அப்போ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அதனால கிரியேட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து ரொம்ப அடி வாங்கும், லங்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கம்பேர் பண்றப்போ சாரி இதோட சொல்லிட்டேன், ஒரு ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட ஜாயின் பண்றதை கம்பேர் பண்றப்போ 300 டைம்ஸ் கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினோட ஜாயின் பண்றப்போ ஸ்ட்ரென்த்தா இருக்கு. 300 times more stable than oxygen hemoglobin complex. இது மூலமா உடம்புக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகி டெத் கிரியேட் ஆகுது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் டக்கு டக்குன்னு பார்த்தலாமா? லிசன், கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனா கார்பன் டை ஆக்சைடு பிரச்சனை இல்லை, அதிகமாக கிடைச்சுன்னா. மீத்தேன் வச்சு ஆக்சிஜனை பர்ன் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கிடைக்கும். அடுத்தது கால்சியம் கார்பனேட் இருக்கு, கால்சியம் கார்பனேட்டை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வச்சு பிட்டாலும் பை ப்ராடக்ட்ல எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அண்ட் தென் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆகிறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், அதனால அது கொடுத்துருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஜென்ரலா கார்பன் டை ஆக்சைடு இந்த எர்த்லயே 0.03% தான் இருக்கு. ஓகேங்களா? பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம், அதோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் லெவல் அடி வாங்கும், அது கொடுத்துருக்காங்க. அதுதான் போட்டோசிந்தசிஸ், அதை ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திட்டேன். இது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார்? கார்பன் டை ஆக்சைடு. அப்படின்னு என்ன சார்? இப்போ ஒன்றும் இல்லை, பிளான்ஸ் எல்லாம் ஒரு ஹவுஸ்குள்ள வச்சிருந்தா அதுதான் கிரீன் ஹவுஸ். இப்போ இதுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குன்னா, இப்போ லைட் உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், இது கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி பிளான்ஸ் கொடுக்கும், அது மேல பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா சில லைட் எனர்ஜி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கும். அதனால நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அங்க ஸ்டோர் ஆகி இந்த இடமே பயங்கர ஹீட் ஆயிடும். இது ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம எர்த் இருக்குன்னு வைங்களேன், நம்ம எர்த்லயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் ரொம்ப ஹாட் ஆகுது. அது பேர் தான் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் ஒரு ரீசனா இருக்கு. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஃபார்ம்லயும் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரோசன் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்றாங்க. ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கிறது பயன்படுத்துறாங்க. அது போக கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் தீயணைப்பிலும் பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா யூரியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூரியோட ஃபார்முலா நடத்துறப்ப சொல்றேன். இதோட ரெசனேட்டிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கங்க, ஆல்ரெடி நடத்திட்டேன்.
அடுத்து சிலிக்கான் டை ஆக்சைடு எப்படிங்க தெரியுமா? சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடு சிம்பிளா சிலிக்கான்னு சொல்லலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. எர்த்தோட சர்ஃபேஸ்ல 95% கிடைக்குது மண்ணுல. இதோட இதோட வடிவம் குவாட்ஸ். நீங்க இந்த வாட்சோட கண்ணாடியில இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டீரியல் எல்லாம் இதுதான் பார்க்கலாம். ஸோ இது படிச்சு பாருங்க. நான் டேரக்டா பாயிண்ட் கூட்டு போயிடுறேன். இது வந்து ட்ரையான CO2 ட்ரையான, அதாவது சாலிட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இருக்கும். கவனிங்க, இதுதான் SiO2. பார்க்க ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். SiO2 கேஜ்னா சங்கிலி மாதிரி தொடர்ந்து கண்டினியூவா இருக்கும். சங்கிலி மாதிரி இப்படி தொடர்ந்து கண்டினியூவா இருக்கும், பார்த்துக்கணும். ரைட், படிச்சு பாருங்க. இது நார்மலா கோவலன்ட் பாண்ட், மெல்டிங் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருப்பேன். இதை படிச்சு பாருங்க, ப்ராப்ளம் இல்லை. இதோட ரியாக்ஷன் இதை சொல்லி கொடுத்துட்றேன். லிசன். சிலிக்கான் டை ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் ஆகிறப்போ இந்த இடத்துல பாருங்க Na2SiO3 சோடியம் சிலிக்கேட்ஸ் கிரியேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு சேர்ப்போ சிலிக்ஸா ஹெக்ஸா ஃப்ளூரைடு கிரியேட் ஆகும். இது சும்மா பார்த்துக்கங்க. இந்த ரியாக்ஷனும் நமக்கு அதோட சிலிக்கா டை ஆக்சைடு சிலிக்கா எதோட மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, இது என்னன்னா இந்த சிலிக்கா வச்சு தான் குவாட்ஸ் ரெடி பண்றாங்க. குவாட்ஸ்னா இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய குவாட்ஸ் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் எதுக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இந்த டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா மெயின்டைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த சிலிக்கா மெட்டீரியல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சிலிக்கா ஜெல்லுன்னு ஒன்று இருக்கு, ட்ரையிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையிங் ஏஜென்ட்னா எப்படி சொல்லலாம், சிலிக்கா ஜெல்லுனா ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வெட்டா இருக்குன்னா அந்த இடத்துல ட்ரை பண்றதுக்கு இது ட்ரையிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கா ஜெல் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, இப்போ நம்ம அதை பற்றி பேச போதில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோட்டோகிராஃபிக் மெட்டீரியல்லாம் கலரிங் ஏஜெண்டா யூஸ் ஆகுது, கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஏன்னா யூசேஜ் இருந்து ஒரு கொஸ்டின் வரும். லைன் பை லைனா என்ன சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு அப்படி பார்த்தோம்னா சிலபஸ் முடிக்க முடியாது. ஸோ அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தாகணும். பட் இருந்தாலும் அதை இம்பார்ட் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்தது கைல் செல்வர் ஒரு அமார்பஸ் சால்ட். அமார்பஸ்னா நான் யூனிஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் மாதிரி தான். இட்ஸ் a form of silica used in filtration of பிளான்ட்ஸ்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த கைல் செல்வர். இதுவும் பார்த்துக்கணும். அடுத்த ஃபார்ம் சிலிகோன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு டைம் நீட்ல கேட்டிருக்கான். என்ன சார் ஸ்ட்ரக்சர்? R2னா அல்கேன் ஃபார்மா, CH3 ஆர் CH3CH2 அந்த மாதிரி. இது சிலிக்கான், இது குளோரைடு. ஸோ இதுதான் இதோட வடிவம். இந்த வடிவத்தை நல்லா பார்த்துக்கணும். சரி, ஷேப்பை காட்டுங்க சார். அதை காட்டுறேன் பாருங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த வடிவம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிசன்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெத்தில் குளோரைடு இருக்கு, சிலிக்காவோட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன், இந்த இடத்துல சிலிக்கான் உள்ள என்டர் ஆகும். அடுத்ததுல அதை ஹைட்ரோலைஸ் பண்ணுவாங்க, வாட்டர் கொடுப்பாங்க. அப்போ அந்த Cl வெளியே போயிட்டு OH உள்ள என்டர் ஆகும். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டைம் நம்ம ரிப்பீட் பண்றப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்ம் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. சிலிக்கான் 2 CH3 ஒரு ஆக்சிஜன். அப்போ R2SiO அப்படிங்கிற ஃபார்ம் தான் நமக்கு இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த Cl2 வெளியே போயிடும், பிரச்சனை இல்லை. R2SiO அப்படிங்கிறத சிலிக்கோனோட எக்ஸாக்ட் ஷேப் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிலிக்கானோட எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் இப்போ தான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ரைட்டு, அடுத்து ப்ராப்ளம் இல்லை. இது எக்ஸாக்ட் சிலிக்கா ஜெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல இது. ரைட், அடுத்தது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கண்ணா, மேலே யூசேஜ் கண்ணா, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் படிச்சு பாருங்க. அடுத்தது வாட் ஆர் த சிலிகோன்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. இது ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு கிடையாது, இப்போ நான் பார்த்ததான் படிச்ச சிலிகேட். அது என்ன சார் சிலிகேட்? டயக்ராம் பாருங்க, இதோட ஷேப்பும் கேட்டிருக்காங்க. சிலிக்கான் சென்டர்ல இருக்கும், 4 பக்கமும் 4 ஆக்சிஜன் இருக்கும், 4மே மைனஸ் சார்ஜோட இருக்கும், நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும். அதனால இதோட ஃபார்ம் SiO4 4 மைனஸ், SiO4 4 மைனஸ் சிலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், சிலிகேட் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான அட்வான்டேஜ், இதுல இருந்து ஃபெல்ட்ஸ்பர்க் ஃபார்ம் இருக்கும், நம்ம ரெடி பண்ண முடியும். ஜியோலைட் ரொம்ப முக்கியம். மைக்கா, இந்த டேபிள்ல மைக்கா போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்களா அது.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டோஸ், இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. இது எல்லாமே எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க சார். இந்த சிலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். அது 3 டைமென்ஷனில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 டைமென்ஷன் மேலே இருக்கு பார்த்துங்க. என்ன ஷேப்? டெட்ராஹெட்ரல், so that sp3 ஹைபிரிடைசேஷன். கவனிங்க, நீங்க கேட்கலாம் சார் இது மண்ணில் இருக்கு, எர்த்தில் இருந்துச்சுன்னா இங்க 4 நெகட்டிவ் சார்ஜ், அப்ப நம்ம மண்ணு மேல கால் வைக்கிறப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம மேல போந்து ஷாக் அடிக்கணும் இல்ல, ஏன் சார் ஷாக் அடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, இது எப்படி நியூட்ரலைஸ் ஆகுதுன்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் மூலமா நியூட்ரலைஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரான் பார்ட்டிகல் இருக்கும், அலுமினியம் பார்ட்டிகல் இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சார்ஜ் நியூட்ரல் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. கவனிங்க, நம்ம மேன்மேடா யூஸ் பண்ணக்கூடிய 2 சிலிகேட்டு, ஒன்று கிளாஸ், இன்னொன்று சிமெண்ட், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஃபைனல் ஜியோலைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து திருப்பி திருப்பி கேள்வி கேட்பான். எல்லா யூசேஜும் இம்பார்ட்டன்ட் தான். ஜியோலைட் நான் அப்புறம் பின்னாடி காட்டுறேன். ஜியோலைட் அப்படிங்கிறதுக்கான எனக்கு இது 3D டைமென்ஷன்ல பார்த்தா புரியும். பட் 3D டைமென்ஷன்ல சிலிக்கான் டை ஆக்சைடு ஃபார்முல அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா புரியலங்க. பாருங்க, இந்த இடத்துல சிலிக்கான் டை ஆக்சைடு பார்க்க ஒரு கேஜ் ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்படி இருக்கும். இதுல இந்த சிலிக்கானை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல அலுமினியம் வரும், அவ்வளவுதான். அப்படி வந்துச்சுன்னா அது பேரு ஜியோலைட். சரிங்க சார். அப்ப அதுக்கு பேரு அலுமினோ சிலிகேட். முன்னாடி இந்த டயக்ராம் காட்டுறேன். மேல இதுவும் கோவலன்ட் பாண்ட் தான். இதுல சிலிக்கானை தூக்கிட்டு அலுமினியம் போட்டா அதான் அலுமினோ சிலிக், அதுதான் அலுமினோ சிலிகேட்ஸ். இதுலயுமே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எங்க சார் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மைனஸ் சார்ஜ், ஆக்சிஜனோட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி அந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணிடும். அதனால இதுவுமே வந்து ஷாக் எல்லாம் அடிக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் எக்ஸாக்டா ஜியோலைட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்ஸ்பர் ஜியோலைட். இதுல ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் பண்ணிடும். முக்கியமா ஜியோலைட்டை பார்க்கணும். ஜியோலைட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கெமிக்கல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதுக்கு சார்னா ஹைட்ரோ கார்பனை கிராக் பண்ண. இது நீட்ல கேட்பா. அப்படின்னா என்ன சார்? இந்த அலுமினியம் சிலிகேட் ஃபார்ம் டயக்ராம் பாருங்க. இந்த அலுமினியம் சிலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் பார்க்க இப்படிதான் இருக்கும். நடுவுல ஏகப்பட்ட கேப் இருக்கும், சென்டர்ல ஏகப்பட்ட கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்னால என்ன சார்? இது பார்க்க ரியல் ஜியோலைட். இங்க நிறைய கேப் இருக்கும், அது மைக்ரோவியூ. அந்த கேப்ல என்ன ஆகும்னா அந்த பெட்ரோல் போய் மாட்டிக்கும். பெட்ரோல் மாட்டிச்சுன்னா குட்டி குட்டியா உடஞ்சிரும். அப்ப அதுதான் பாயிண்ட். பெட்ரோலியத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பனை கிராக் பண்ண ஜியோலைட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்க சார். எக்ஸாம்பிள் என்ன சார்? ZsM5 டைப் ஆஃப் ஜியோலைட். இது இன்னொரு யூசேஜும் கொடுப்பாங்க. என்னன்னா ஆல்கஹால டைரக்டா கேசோலைனா மாத்தும். OH குரூப்பை டைரக்டா கேசோலைனா பெட்ரோல். அப்பதான் பெட்ரோல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். இந்த டைப் நீட்ல கேட்டிருக்காங்க. ஹைட்ரேட்டட் ஜியோலைட் ஆர் யூஸ்ட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன் சாஃப்ட்னிங் ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா ஒன்றும் இல்லாமல் இப்போ நம்ம பைப் வாட்டர் இருக்குல்ல, குடிக்க முடியாது, ஏன்னா அது ஹார்ட் வாட்டர். அதில் வந்து இந்த மெக்னீஷியம், கால்சியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்காக ஹைட்ரோலைட் ஜியோலைட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீரோட வாட்டரோட மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஜியோலைட்டை மிக்ஸ் பண்ணா அந்த வாட்டரோட ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நீட்ல கண்டிப்பா கேட்பான். நீரின் கடினத்தன்மையை நீக்கும். வேற நடுவில் சில சில பாயிண்ட்ஸ் இருக்கும், யூசேஜ் இருக்கும். அந்த யூசேஜ் மட்டும் உட்காந்து படிச்சு பாருங்க. சின்ன சின்ன பாயிண்டா புரியுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அது டெப்தா நடத்தல. இந்த புரியாத மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கொஸ்டின் கிரியேட்டிவ் வராது. அந்த ஸ்டேட்மெண்ட் 4 சாய்ஸ் இப்படிதான் வரும்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் நல்லா படிச்சுக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் என்கிட்ட அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. மற்றவரை எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகேவா, எதுவுமே ஸ்கிப் எல்லாம் பண்ணல. சரியா? ஓகே ரைட்மா, இதோட நமக்கு